அம்மனான பகவதிங்கே கொட்டார கரையதில 10 நாள திருவிழாவோ பகவதிக்கு சத்தாகர நடக்குதையா பாட்டார சுடல தெய்வம் பட்டத்தில் பாயுவாராம் நாம வந்த புதுமை தன்ன மலையளத்தரையே என்று செய்யுவாராம் செய்யுவாரா ஆதாளி போடுவாரா தேர்வட்டத்தில் தானே வாய்ந்து ஏருளுக்கும் ஜனங்கள் ராமயம்பட்டி சுடலை மொண்டோடு அடிப்பார் போறவர வர்றவர செய்வார் முன்னால போறவர சுடலையா ஐயா பின்னால் எட்டு யார் பட்டத்துல பஞ்சாச்சு தேரோடுக்கும் ஜனங்களுக்கு செவிட்ல சடையர் சடையர் சடையருங்க அடி விழுது திரும்பி பார்த்தா ஆளை காங்கல இயாள் யாராடா டா செருக்கா நீ என்ன அடிச்சோடா ஆமா நீ யாரோ அறியாவடா இந்த பாரிட அணியனா நீ என்ன அடிச்சோடா அட பண்ணி அடியான்னு கேட்காத அப்படின்னு சுடலை அடிச்சது தெரியாம அவங்களுக்குள்ள சண்டை போடுதாங்க. நீ என்ன அடிச்சியோடா அப்படின்னு ஒருவனுக்கு ஒருவன் சண்டை போட்டு இவங்க இழுத்து வந்த தேர நடு தெருவில் நிறுத்திட்டு பகவதியா பக்கத்துல வராங்க. கையில வச்சிருந்தாரே பொந்த தடி, அந்த தடிய கொண்டு புடதில சட்டையரு சட்டையருங்க அடி உழுது ஆள காங்கல. பேய் அடிக்க பிழைக்காது, கண்டிப்பா பிழைக்க முடியாது. ஆமா. அதனாலே இந்த ஐயா சுடலையானவர் இவர் செய்த அட்டகாசம் அட்டுழியம் தெரியாம ஏ அம்மா பகவதியே, தாயே பகவதி, உனக்கு தேரும் திருவிழாவும் தேரோட்டமும் நடக்கும்போது இதுவரைக்கும் எந்த அட்டாதிட்டமும் கிடையாது தாயே. ஆதாளி போட்டதும் கிடையாது. இன்னைக்கு ஆணையா அதறது அவைய சத்தம் போடுது, புலியா உரும்புது, புலி பாய்ச்ச பாயுது. போய் பார்த்தா யாரும் எங்காங்கல. இனி உனக்கு தேரும் கிடையாது திருவிழாவும் கிடையாதுன்னாங்க. மக்கள் எல்லாம் போய் சொல்ல இவர் எங்க வராரு, மடப்படி சென்னலுக்கு வராரு. அத்து போச்சு, மடப்பள்ளி சென்னலுக்கு வராரு. நங்கூருணி போத்திக்கு போட்டதில்ல சட்டேருங்க ஒரே அடியா. பேய் அடிக்க புள்ள விளைக்குமா? விளைக்காது. பேய் அடிச்சா ஒரு வாரம் தான் உயிர் இருக்கும், மறு வாரத்துல போயிரும். ஆமா, அப்படியே ஆவியத்து சீவாத்து போயிரும். அப்படி அதனால புடதில செடையர்னு ஒரு குடும்பம் கொடுத்தாரு இல்லையா, திரும்பி பார்க்க நங்குருணி போத்தி யாரையும் காங்கல, ஒருத்தரையும் காங்கல. உடனே மடப்பள்ளியை இழுத்து போட்டுனா ஓடி வாராம் பகவதி பக்கத்துல. ஏன் அம்மா, ஏ பகவதி, இதுவரைக்கும் உனக்கு நான் பூசை பண்றேன், எனக்கு எந்த அட்டூழியமும் நடக்கல கிடையாது. இன்னைக்கு அட்டாதுட்டான் ஆதாளி போடுகிறாத. அதனால இந்த கோளாறு அறியலைன்னா உன் குடார வாசல் இழுத்து அடைச்சிருவோம். உடனே அம்மன் பகவதி அறிய வேணும் என்றோ என் குட்டாரை கரை குமரி பகவதியா எப்படி வருகிறாளானா கப்பேரையா திருப்பிற கையில தீரு என்
கண்ணாத்து மகமா மலையாள மங்கை பகவே கோளார அறியவன்று வாராள வாராள வாசல் விட்டு மனான பகவதியா தாயாராக வார போதோ ராமயம் வெட்டி சுடலை ஐயா சுடலை செம்பாத்துட்டாரே வாரா வாரா அம்மா வாரா இவளுக்கு தான் முன்னால நாம வந்த புதுமை தன்னை பகவதி நலமுடனே அறியவன்று காட்சி கொடுப்பாரா காட்சி கொடுப்பாரா இந்த ராமயம் பட்டி சுடலை ஐயா ராமயம் பட்டி மாயாண்டி காட்சியாத அங்கே பகவதியா பார்த்துட்டாள இந்த மலையாளத்துல நான் மணல் மேட்டுல தன்னந்தனியா ஒருவே வந்து நிக்கானா அவன் யாரா இருக்கும் எவரா இருக்கும் மலையாளத்துக்கு போன உடனே மலையாள பிள்ளைய மாதிரி வேஷத்தை மாத்திட்டாரு சூரிய ஒளியாக ஒரு 16 வயது பிராயசித்த வாலிபன் போல பாலக மாதிரி நிக்காரு வாரா பகவதியா மகை சுடலை என்று அறியாம யாரடா உனக்கு எந்த ஊருப்பா மலையாளத்துல நம்ம ஊர் என்னன்னு கேட்க மாட்டாங்க இருக்கா உன்னுடைய சலம் எவிடா மலையாளம் தெரியாதவே முட்டுல பொண்ணு சலம்பான் உன்னுடைய ஊர் எந்த ஊரு நான் பாண்டிய நாட்டுக்காரன் ஓ ஓ பாண்டிக்காரா இவிட வந்த காரியம் எந்தோடா நீ போ அந்த பணிக்கு மாயாண்டி சுடலையானவர் அம்மா பகவதியா கேட்டவுடனே அம்மான மனை விளக்கில் பிறந்த மகே மாயாண்டி சுடலை அம்மோ திருவிளக்கில் பிறந்த மகே சிவஞ்சுடல மாயான் பெற்ற ஆள பார்வதியா கொடுத்தார் பரம செய்ய வளர்த்தாளை அம்மை வளர்ப்பே வளர்ப்போர்கே பிள்ளை நான் வந்தேன் அம்மா உன்னை அம்மா வாராவா எனக்கு இங்கிலீஷ் தெரியாத வாரார் வாரார் சுடலை ஐயா வடிவழகே வந்தல்லவோ எங்கே நாம போவோம் ஒன்றோ ஏற்ற பிள்ளை மாயான் பகவதியாயடமாதி பகவன் சுடலை சொல்வோம் மலையாளத்தை தேடி தேடியே அல்லோ மாயாண்டி வந்தேன் வந்தேன் அம்மா எந்தனுக்கும் மகனாக எம்மனி வந்து கொண்டு பகவதியா வாசலில நீ அட்டாதுட்டும் செய்யலாமா எம்மனை முண்டன் சாமி தாயாரோட வாசலில நீ ஆதாளி போடலாமா கூட்டத்தை கலைக்கலாமா
ராமையம்பட்டி சுடலாயோ கோர்முரசு செய்யலாமா கூட்டத்தை நீ அட்டாதொட்டம் செய்யலாமா ஆள்களை கலைக்கலாமா கூட்டம் கலைந்ததன கோர்முரசு நடத்தியதன்ன எங்க அத்தானுக்கு நீ மகனாக இருந்தையானா எனக்கு நீ மகன் தாண்டா சத் அப்படியாப்பா வேற என்ன ஆச்சு பகவதி சொல்லுதாப்பா கதையில நீ என் வகுத்துல பிறக்கக்கூடியவன்டா என் அக்கா பார்வதிய கல்யாணம் செய்ததுனால அக்கா பிள்ளை நானு தங்கச்சி பிள்ளை நானு அவளுக்கு பிள்ளைனா இவளுக்கு பிள்ளைதானே பிள்ளைதானே அதனாலதான் சொன்னா பகவதி நீ என் வகுத்துல பிறக்க வேண்டாம் அப்படி சொல்லிருக்கா அப்படி சொல்லிருக்கா என்ன என்ன சொன்னாரு என்ன சொல்றாரு மண்டல யாரத்தானே செய்யும் இந்த சிறப்பான வேளைகளே இந்த சிங்காரம் இடையிலே பாடும் கலைஞர்களை பாராட்டி பரிசு வழங்க வேண்டுமென்று ஸ்ரீ பொன்னு ஆட்டோ ஆட்டோவுக்கு உரிமையாளர் ஸ்ரீ பொன்னு ஆட்டோ பேர ஆட்டோவுக்கு பொன்னு ஆட்டோ அன்பான பேர் அல்லவா பொண்ணு என்றாலே விலை மதியாத பொருட்கள் தங்கம் தானே அந்த பேர் கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஆட்டோவுக்கு உரிமையாக இருந்தா வண்டி என்ன சாதாரணமா இருக்குமா சரி சரி 108 வரும் ஒன்னே தூக்கிறதுக்கு ஒன்ன தூக்கிறதுக்கு 108 வரும் என்ன தூக்கிறதுக்கு 109 வரும் ஆமா வரும்ல அதனால அன்னை வண்டிய தொட்டா போதும் சுட்டா பறக்கும் சிறு குருவியாராந்தோம் ஸ்ரீ பொன்னு ஆட்டோ உரிமையாளராக விளங்கி வரும் PS சுடலைமுத்து அவர்கள் BS சங்கீத் குமார் அவர்கள் அவர்களுக்கு அடுத்தபடியாக பி மணி ஆட்டோ அவர்களுடைய சார்பாகவும் களக்குடியிலே வாழ்வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பூபதிகள் நாமளுக்கு 51 லட்சத்தை அள்ளி பணமாக தந்துள்ளார்கள் ஆதரித்துள்ளார்கள் அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த ராமாயம்பட்டியான் சுடலையுடைய வாசலிலே எட்டாங்குளம் நகரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் யாதவ குலம் சமுதாய மக்கள் நடுக்காட்டு தியாகி நந்தகோண வம்சத்திலே உதித்த பூபதிகள் கோகுலத்திலே அவதாரம் செய்த கோகுல சிங்கங்கள் தெரியுது அப்படியா சிறுத்தன் செய்யும் சபையிலே கலைஞர்களை பாராட்டி பரிசு வழங்க வேண்டுமென்று முடிவே இல்லாத பாதையில் பயணம் செய்கிறேன் இந்த பாதையில முடிவே இல்லாத பாதைக்கு சோழி என்ன வேலை கிடையாது அதனாலதான் அந்த எழுத்து முடிவே இல்லாத பாதையில் பயணம் செய்கிறேன் முடிவில் நீ இருப்பா என்ற நம்பிக்கையில் இவன் டேஞ்சர் பாய்ஸ் தேரி பேபி பாய்ஸ் குரூப்ஸினுடைய சார்பாகவும் இப்படிக்கு தலைவர் முத்து இருளப்பன் அம்மா காதலுக்கு தான் கண்களே கிடையாத அதனால செல்வதிகள் நம்மளை பாராட்டி பரிசு வழங்க வேண்டுமென்று அவளுக்கு ஒரு ஆசை நம்மளுடைய முடிவை எழுதி கொண்டு கொடுத்துருவோமே முன் உரையும் முடிவுரையும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதனால லட்சத்தை பரிசளிக்க வேண்டுமென்று முத்து இருளப்பன்னு சேர்ந்து எவ்வளவு தெரியுமா 20 லட்சம் 2 பேருக்கு தான் டீ குடிக்காச்சு இன்னும் 4 பேருக்கு வரணும் அடுத்த ரவுண்டா அவர்களுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீ
வேம்படி சுடலை மாடசுவாமியுடைய துணையை கொண்டு ராமையம்பட்டி சுடலையினுடைய துணையினாலையும் ராமையம்பட்டி ஐயா வரிக்காரர்களாக விளங்கி வரும் சுப்ரியா அவர்கள் மகிழ்க நீடூடி வாழ்க வளர்க வென்று வேம்படி சுடலை ராமையம்பட்டி சுடலையை பிரார்த்திக்கின்றோம் ஐயா. என் கட்டி தங்கம் என் செல்லம் ஐயா, நீ பகவதியா வாசலுக்கு வந்ததும் போதாதுன்னு சொல்லி உன்னுடைய சேட்டைகளை காமிக்கலாமா மகனே? தேவையாப்பா? நான் பெத்த மகனாக வந்திருந்து அட்டாதுட்டோ நீ ஆதாளி போடலாமான்னு கேட்டா. சரி அம்மா, ஏ பகவதி, நான் செய்தது உனக்கு தவறாக இருந்ததானா? நான் வந்த மகன் போறம்மா. மலையாளத்துல நம்ம போயிட்டா இந்த பாண்டிய நாட்டுக்காரங்களை அவங்க ரொம்ப விடுவது கடினம். நம்ம மேல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண் அழகு. அப்படியா? அங்க பெண்ணு நல்ல அழகா இருப்பா. நம்ம தமிழ்நாட்டுக்கார பிள்ளைகளை விட கேரளத்து பெண்கள் அழகுல சிறந்தவளா இருப்பா. வீட்டுக்குள்ள கூட மிதியடி போட்டுக்கிட்டு தான் நடப்பா. வீட்டுக்கு ஒண்ணு வெளியே ஒண்ணு. அதனால நீ வந்த மகன் புகையப்பா போற போக வேண்டாண்டா. நான் பெத்த மகனே ஐயா. ஏ ராமையம்பட்டி சுடல, ஏ முண்டஞ்சாமி, ஏ ஐயா, ஏ வேம்படியா, ஏ அடிப்பாச்சி, ஏ ஊக்காட்டான், நீங்க வந்த மகன் போக வேண்டாம். வாசலில் இருமகனே தாய்க்கு தலைமகனா தங்கிடுடா சுடல ஐயா. தாயாரம் பகவதிக்கு எனக்கு அக்கமில்லை பக்கமில்லை, அப்பா பக்கமில்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை. பக்குவம் இல்லை. எம்மையனை காலரைய செத்த போனோம், அல்லுங்காசு முள்ளும் பானோம், அழகுராய கலிப்பனண்டா எக்கி மேட்டு கலிங்கலிலே திருவாத்தி மூடாதில கொட்டார கரையதிலே இரும்பு தண்டையதில் இருக்குதடா திரவியமே கள்ளங்கொண்டு காத்து தார பணத்தை திருடங்கொண்டு அடடே போக சேமித்து தாங்கரவே போகாமல் ஏழு கிடாரண்டா, ஏழு கிடார, ஏழு அண்டா. ஏப்பா, அத நீ காவலாக இருந்து பாதுகாத்து வந்தையானா 7 தலைமுறைக்கும் வச்சு சாப்பிடலாண்டா. அவ்வளவு பொன்பொருளை உங்க அம்மா பகவதினா உனக்கா வேண்டி சேர்த்து வச்சிருக்கேன். நான் கால அறையுமா சேர்த்த பணண்டா. அந்த காலத்துல பணத்தை காலனா அரையனா ஓட்ட முக்கா தொட்டு 1.5 காலத்துல வேலைக்கு போனாலும் அதை சிந்தாம செதறாம அவரும் தண்ணி வண்ணி அடிக்காம 1.25 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு அந்த அம்மா கையில அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாராம். அந்த தாய் களமுளைக்கு போனானா 1/4 ரூபா சம்பளம். அப்ப அண்ணான்னு 2 பேருக்கும் சேர்த்து 1.5 சம்பளம். இந்த 1.5 சம்பளத்துல சம்பாத்தியம் பண்ணிருக்காங்க. இப்ப 4000 5000 1000 10,000ன்னு நம்ம சம்பளம் வாங்குதோம். ஜவுளி கடைக்கு என்ன சேலங்கா?
அதனால ஆ, என் பணத்துக்கு நீ காவல் இருப்பியாடா அப்படின்னு கேட்டா. சரி நான் இருக்கம்மா, இருக்குதாயா? உன் பணத்துக்கு நான் இந்த சுடலை காவலுக்கு இருக்க வேண்டுமானா வேணும்னா இந்த பகவதியாளுடைய வாசல்ல சொல்லு. உன் மகை சுடலைக்கு எனக்கு 21 குலநிலைய வேணும். ஆமாம்மா வேணும் வேணும். எத்தனை நிலைய வேணும்? இல்ல 2 இல்ல 21 குழந்தைகளை செய்ய முடியுமா? 21 நிலையமும் தந்தீர்களானா ஆமா உன் பணத்துல நான் இருந்து காவல் செய்வேன். நல்ல பேசாம உட்கார்ந்து காவல் செய்வேன். செவனி உட்காரு. நீ காவல் செய்ய தயாருன்னு சொன்னா நான் ready. உனக்கு 21 நிலையனப்ப உன் அழகா பார்த்தா ஆ, இப்ப தூய ஒளிவா தோடு. உனக்கு நான் 101 நிலையனாலும் தரேன்டா. நான் எங்கெல்லாம் கேட்க தாரப்பா. நீ இங்க சொல்ல கேட்கணும். ஆனா நீ என் சொல்ல கேட்கணும். ஆமா இன்னொன்னு வச்சுக்கோ. ஆ, நாங்க போய் அங்க போய் உன்னை பார்க்க வேண்டியவெல்லாம் பார்த்துட்டு உன்னை கூட்டு போவோம். அப்படின்னு சொன்னா பகவதியா ஆமா. உடனே மகன் ஆட்டம் என்று சம்மதித்தா. சரிதா? எங்கெங்கெல்லாம் உனக்கு நிலைய வேணும்பா என எனமா கேளன்றார். கேளப்பா. உடனே அம்மனான பகவதி இடத்திலே ஆமா. இந்த ராமயம்பட்டி ஆண்டவன் சுடலை மாயாண்டு எப்படி நிலையம் கேட்கிறாரானா எனக்கு தேரடியில ஒரு நிலை தேரடியில எப்பத்தில மண்டபத்தில் மாயாண்டி சுடலைக்கு மடப்புழைகள் 4 திசைகள் 4 நிலைகள் 8 திசைகள் 8 நிலைகள். அம்மா அம்மா பகவதிய கோட்டயத்தில் ஒரு நிலையம் கோட்டயத்தில் கொட்டார கரையதில்லை. ஆண்டவனை பகவான் அதுவும் சுடலையை பகவதியா வாசலே மேட்டில் ஒரு நிலை திரவியத்தில் ஒரு நிலை 21 குல நிலையம் எனமா கேம்பா மாயாண்டி கெட்டபடி மங்கை பகவதி 21 குல நிலையம். எம்மா எனமா கேப்பாளா பார்த்தார். 21 குலநிலையை எனமாக கேட்டார். ஏரடியில தெப்பத்துல மண்டபத்துல மடப்பொழியில 4 திசைக்கு 4 கோட்டயத்துல கொட்டாரக்கரையில குமரி பகவதியா பக்கத்துல தெற்கு மேட்டுல அந்த திரவியத்துல ஒரு நிலையம். இப்படி எனமா பகவதி நிலையம் கொடுத்தா மாயாண்டி சுடலை 21 குலநிலையங்களை ராமையம்பட்டியான் வாங்கி கொண்டு பகவதியா திரவியத்தை காவல் செய்ய பகவான் தயாரானார். இந்த சிறப்பான வேளையிலே